வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காளான் பிரியாணி, அதோட காளான் கிரேவி, இதெல்லாம் விட காளான் ரைஸ். நம்ம வெளியே கடையில் போனால் அங்கே சாப்பிடக்கூடிய காளான் ரைஸ் பார்த்திங்கன்னா அது காளான் பிரியாணி மாதிரி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரு மசாலா செஞ்சுட்டு ரைஸ் தனியாக வடிச்சிட்டு இதையும் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது இன்னுமே கொஞ்சம் மசாலாலாம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அதிகமாக டேஸ்ட் கொடுக்குன்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம் 2, ஒரு ஏலக்காய், ஒரு ஜாதி பத்திரி, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் புதுசாக கட் பண்ணியிருக்க சின்ன வெங்காயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா பொடியாக வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம், அதே போல் இஞ்சி பூண்டு துருவிட்டு அதோட தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா அதையும் இந்த பொடியாக திரிக்கிற இருக்கு இல்லையா, இதில் போட்டு அரைச்சா அது வேறு மாதிரி டேஸ்ட் வந்துடுது, கிரேவி மாதிரி. அதனால் இதில் போட்டு ஒன்றும் அதிகமாக அடிச்சிருக்கேன். சின்ன பீஸ் தருது பார்த்திங்களா, அந்த மாதிரி பொடியாக நறுங்கி இருக்குது. ஸோ அதையும் தக்காளியும் போட்டு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வந்துடுச்சு. நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு. நல்லா ஆயில் பிரிஞ்சு வருது பார்த்துங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் நல்லா மஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி இருக்குது, அதனால் தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. இதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் வீட்லேயே நீங்கள் மிக்சியில் திரிச்ச மசாலா பொடி இருந்தால் போடுங்க. இல்லைனா அந்த மசாலா பொடியே வேண்டாம். அந்த மசாலா பொடி போட்டால் அதனுடைய வாசனை தூக்கலாக வரும். நம்ம கைப்பக்குவம் வராது. அதனால் நம்ம வீட்டில் திரிச்ச கரம் மசாலா, இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய் மிக்சியில் பொடிச்சு வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா அது போடவே தேவையில்லை. நம்ம ஏற்கனவே ஆயிலில் போட்டிருக்கிறதுனால அதனுடைய வாசனையே நல்லாயிருக்கும். இது போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சோம். இது நல்லா வதங்கி ஒரு திக் பேஸ்ட்டு, ஒரு செமி தொக்கு மாதிரி வரும். அந்த தொக்கில் நம்ம உதிராக வடித்து வச்சுருக்க அந்த ரைஸை போட்டு பாதி லேயராக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். காளான் தொக்கு ரைஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காளான் போட்டிருக்கோம். நல்லா பெசர்ன மாதிரி தான் இருக்கும். ஒரே ட்ராப் கூட வாட்டரே கிடையாது. நம்ம வாட்டரை விடக்கூடாது. காளான் இருக்கிற தண்ணியிலே நல்லா சுருண்டு நல்லா வெந்து ஒரு தொக்கு வரும். அந்த தொக்கில் நம்ம ரைஸ் பாஸ்மதி இருந்தால் பெஸ்ட்டு, சீரக சம்பா இந்த மாதிரி ரைஸ் இருந்தால் நல்லா உதிராக வடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காளான் தொக்கு, இந்த ரைஸு இதை மிக்ஸ் பண்ணால் காளான் தொக்கு ரைஸ் ரெடி. என்ஜாய் பண்ணி பசியாருங்க. சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில். நீங்களும் வாங்க.